Taste the Daily. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு நாளையொட்டி சேலம் மாவட்டம் சங்ககிரி மலைக்கோட்டையில் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை உருவப்படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 219வது நினைவு ஆகஸ்ட் 3ஆம் தேதி கடைபிடிக்கப்படுகிறது. இந்த நிலையில் சங்ககிரி மலைக்கோட்டையில் தீரன் சின்னமலையின் உருவப்படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதில் முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, சரோஜா, மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன், மாநிலங்களவை உறுப்பினர் சந்திரசேகரன், சட்டமன்ற உறுப்பினர்கள் சுந்தர்ராஜன், ராஜமுத்து, மணி, சித்ரா, ஜெய்சங்கரன், நல்லத்தம்பி, பாலசுப்ரமணியன், சேகர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் கழக நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு தீரன் சின்னமலைக்கு மரியாதை செலுத்தினர். இதைத் தொடர்ந்து பள்ளிப்பாளையம் பிரிவு சாலையில் அமைந்துள்ள சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலை நினைவு சின்னத்தில் அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் நினைவு தினத்தையொட்டி ஈரோடு மாவட்டம் அர்ச்சலூர் அடுத்த ஓடா நிலையில் உள்ள மணிமண்டபத்தில் அதிமுக சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னாள் அமைச்சர்கள் கே.ஏ. செங்கோட்டையன், எஸ்.பி. வேலுமணி, கே.சி. கருப்பணன், கே.வி. ராமலிங்கம் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் பி.சி. ராமசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜெயக்குமார், பன்னாரி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் வி.பி. சிவசுப்பிரமணி, கே.எஸ். தென்னரசு, பாலகிருஷ்ணன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் செல்வகுமார சின்னையன், சத்தியபாமா ஆகியோரும் தீரன் சின்னமலைக்கு மரியாதை செலுத்தினர். சுதந்திர போராட்ட வீரர்களை கௌரவப்படுத்துவதில் தமிழகத்தில் அதிமுக முன்னிலை இயக்கமாக திகழ்ந்து வருவதாக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்துள்ளார். ஈரோடு மாவட்டம் ஓடா நிலையில் உள்ள தீரன் சின்னமலை மணிமண்டபத்தில் மரியாதை செலுத்திய பிறகு செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன், அதிமுக ஆட்சியில்தான் தீரன் சின்னமலையின் நினைவு தினம் அரசு விழாவாக அறிவிக்கப்பட்டதாக கூறினார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில்தான் மாவீரர் தீரன் சின்னமலையுடைய நினைவை போற்றுகின்ற வகையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக அவருடைய புகழ் என்றைக்கும் மங்காமல் இருப்பதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே இருக்கிற அனைத்து அருளாளர் பெருமக்களுடைய நல்லாசியோடு இந்த நிகழ்வுகள் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு இலங்கை அரசிடமிருந்து தமிழக மீனவர்களை காப்பதற்கு கடிதம் எழுதுவதை தவிர விடியா திமுக அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 219வது நினைவு தினத்தை முன்னிட்டு கிண்டியில் உள்ள அவரது சிலைக்கு மாலை அணிவித்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் மரியாதை செலுத்தினார். இதைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் மீன்பிடி தொழில் என்பது பாதுகாப்பானதாக இல்லை என்றும் இது குறித்து மத்திய அரசுக்கு விடியா திமுக அரசு அழுத்தம் கொடுக்கவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். இந்த ஓராண்டுகளில் பார்த்தீங்கன்னா தாக்குதல்கள் நிறைய ஆகிட்டு ஒரு சூழ்நிலையில் அதை தடுத்து நிறுத்துவதற்கு எந்த நடவடிக்கையும் இந்த விடியாத அரசை பொறுத்தவரை இந்த தமிழ்நாட்டு அரசை பொறுத்தவரை எடுப்பதற்கு எந்த நடவடிக்கை, வெறும் கடிதம் எழுதுவதோடு மட்டுமே இந்த ஸ்டாலினுடைய பணி நின்று விடுகின்றது. வேண்டிய அழுத்தம் பார்லிமெண்ட்லேயோ இல்லை பிரதம அமைச்சரை சந்தித்தோ நிர்பந்தம் கொடுப்பதற்கு